ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாழை இலை பரோட்டா, பன் பரோட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உப்பு கறி. ஸோ பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பன் பரோட்டா. அடிப்போமா? ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் ரிவ்யூ, சரிங்களா? சரியான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜோதிபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பயனீர் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்டில் வேலன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை பரோட்டா, அதாவது பனானா லீஃப் பரோட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது ரொம்பவே பிடித்தமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா தந்தூரி, பிரியாணி, இன்னும் வகை வகையான டிஷ்ஷஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விளக்கமாக பார்க்கலாம். உள்ள வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பரோட்டா பார்த்திங்கன்னா நிறைய ரெடி ஆயிடுச்சு. சார், இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க பரோட்டாக்கு? 4 மணிக்கு சார். 4 மணிக்கு. இங்கே வந்து பரோட்டா ஒன்றே மட்டும் எடுத்து காட்ட முடியுங்களா சார்? ஒரு சாஃப்டான பரோட்டா தான் கொடுக்குறீங்க. சாஃப்டான பரோட்டா. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பஞ்சு மாதிரி. ஓகேங்க. என்ன ரேட்டுங்க சார் இது? 15 ரூபா ஒரு பீஸ். 15 ரூபா. இப்போ நீங்கள் பனானா லீஃப் பரோட்டா வந்து நீங்களே குக் பண்ணிடுவீங்களா? நாங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கறி பரோட்டா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இலையை வந்து வச்சுட்டாங்க. ஸோ பரோட்டா, ஸோ இலக்கறி பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். குழம்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பரோட்டா வச்சுட்டு மேலே வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரேரு தாங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் இது. ஸோ 2 பரோட்டாக்கு மேலேயும் குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ரொம்ப அப்படியே ரவுண்டாக பண்ணி பாயில் பண்ணுவாங்க. ஸோ ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நல்லா கட்டிட்டு கட்டுட்டு ஸோ கல்லில் வந்து வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றுனா வந்து நமக்கு எப்படிங்க அது வந்து? தண்ணி ஊற்றா வந்து இப்போதைக்கு ஆவிலே அது வேகுது. அந்த இலையோட வாசத்துக்கு அதுக்கும் பரோட்டா பரோட்டா இலக்கறி பரோட்டா வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி.
அவ்வளோதான், லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு முடிச்சு. நல்லா ஆயிலே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைங்களா? இலக்கறி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிரியாணி எப்படி? சிக்கன் போட்டு. சிக்கன் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மதுரை, திண்டுக்கல் அந்த ஏரியா மட்டும்தான் பன் பரோட்டா கிடைக்கும். இப்போ வந்து கோவை மாவட்டத்தில் வந்து இந்த கடையில் தான். அதான் பன் பரோட்டா கிடைக்கும். வியூவர்ஸ், வேலன் பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்கிட்ட கேட்போம். சார் சார் இங்கே உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்னென்னங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பன் பரோட்டா. நம்ம ஏரியாவில் இங்கே திருநாய்க்கம்பலம் சர்க்கிளில் வந்து நம்ம கடையில் கிடைக்கும் பன் பரோட்டா. அதே மாதிரி அது நெக்ஸ்ட் ஒன் வந்து இலக்கறி பரோட்டா. இது வந்து நம்ம கடையில் மட்டும்தான் இருக்குது. இந்த சர்க்கிளில் வந்து நம்ம கடையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் பரோட்டா வச்சு அதில் சிக்கன் பீஸ் வச்சு மேலே குழம்பு ஸ்டஃப் பண்ணிடுறாங்க. செட்டிநாடு கிரேவி, செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். அது சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல். இலையில சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸ்டீம் தான், ஏன்னா ஆயிலே கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். இது வந்து உப்பு கறின்னு சொல்லிட்டு உப்பு சிக்கன், டெல்லிக்கல் ஸ்டைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, சீரகம், சோம்பு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றோம் டேஸ்ட் மட்டும்தான் காரமாக இருக்கும், ஆனால் நெக்ஸ்ட் டே எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குன்னா எங்கள் கடைக்கு தனி கஸ்டமர் நிறைய பேர் இருக்கும். உப்பு கறி கேட்குறவங்க மட்டுமே இருக்காங்க. சார் இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக வந்து இந்த சர்க்கிளில் வந்து இந்த ஒரு டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் மட்டும் தான் கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பாக, வேறு எங்கேயுமே இந்த ஐட்டம் வேறு எங்கேயும் கிடையாது நம்ம கடை. ஓகே சார், சரிங்க சார். நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே சார். நம்ம வேலன் பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாழை இலை பரோட்டா, பன் பரோட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உப்பு கறி, இந்த 3 டிஷ்ஷும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பன் பரோட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, இங்கே மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ வாழை இலை பரோட்டா, இதை வந்து வாழை இலையில் வந்து அவங்க ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு பரோட்டா வச்சு அதில் வந்து மேலே வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணி, அதுக்கு மேலே பரோட்டா வச்சு சிக்கன் கிரேவி ஆட் பண்ணி அவங்க வந்து வாழை இலையில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பன் பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா தெரியும்.
ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பன் பரோட்டா. அடிப்போமா? ஸோ அந்த செட்டிநாடு கிரேவியில் ஸோ இந்த பன் பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதை வச்சு அடிக்கும்போது அதனுடைய சுவை இருக்குது பார்த்தீங்களா, வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பன் பரோட்டாவை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கிரேவி அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து குக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய உப்பு கறி. ஸோ உப்பு கறி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கறி ஸோ இந்த உப்பு கறியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெப்பர்லாம் ஆட் பண்ணி ஒரு பெப்பர் சிக்கனுக்கும் நடுவில் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஒரு டேஸ்ட் வந்து அழகாக கிடைக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு கறி. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரதானமான ஒரு டிஷ் வாழை இலை பரோட்டா. ஸோ அதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாழை இலை பரோட்டா வந்து ரொம்பவே ஸ்டஃப் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்மையாக பாயிலாக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பரோட்டாவை எடுத்து நீட்டாக கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ஆட் பண்ணி ஸோ அந்த பீஸோடு எடுத்து அடிக்கலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து இது வந்து அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணாமல் இவங்க வந்து அந்த நீராவிலேயே இதை வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு டிஷ்ஷுங்க அது. நிச்சயமாக நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஊட்டிக்கு போகிற நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கீங்க, ட்ராவலர்ஸ் இருக்கீங்க, நிச்சயமாக அந்த பெருநாயக்கமலையை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஸோ அங்கே வந்து ஜோதிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிடுவோம் தெரியுங்களா, அந்த ஒரு குக் ஸ்டைலே தெரியுது. வியூவர்ஸ், வேலன் பிரியாணி சாப்பிடிய ஓனர் சார் தாங்க. சார்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க சார்? என் பேர் காமராஜ். சார், இந்த வேலன் பிரியாணி ஷாப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. 1 வருஷங்க. சார், இப்போ இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்னா எதுங்க சார்? நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, உப்பு சிக்கன், பன் பரோட்டா, இலைக்கறி பரோட்டா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. சார், இப்போ பன் பரோட்டாங்கிறது எந்த மாதிரி இருக்கும் சார்? அந்த ஸ்டைல் எப்படி இருக்குங்க?
பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பரோட்டாவை விட சின்ன சைஸாக இருக்கும், அதை விட ஃப்ளஃபியாக இருக்கும், நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இங்கே குழந்தைங்க ரொம்ப பேர் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார் பன் பரோட்டா? பன் பரோட்டா எங்கள் கிட்ட வந்து 20 ரூபாய் ஒரு பீஸ், சிங்கிள் பீஸ். சார் அதோட பார்த்தீங்கன்னா வாழை இலை பரோட்டா வந்து இங்கே ஃபேமஸ்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க சார் அந்த பரோட்டா? வாழை இலை பரோட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா ப்ளஸ் செட்டிநாடு கிரேவி, சிக்கன் கிரேவி, அது கூட நம்ம வாழை இலையில் கட்டி போடுறது. இந்த ஏரியாவில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ், நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அந்த காலத்தில் வந்து வாழை இலையில் வந்து சுட்டு சாப்பிட்ருப்போம், அதை வந்து மறுபடியும் இப்போது பண்ணியிருக்கோம், ரீபோன். சார் அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார் வாழை இலை பரோட்டா? வாழை இலை பரோட்டா நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு தான் தரோம், 100 ருபீஸ். ஸோ ஒரு ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு 2 இல்லை அந்த மாதிரி சாப்பிட்லாங்களா சார்? வாழை இலை பரோட்டா பெரியவங்க அப்படின்னா 1 சாப்பிட்டாலும் சரியா சாப்பிட்டாலே வயிறு நினைச்சிரும். ஆமாம் சார் அதோட பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கிரில்லு, ஸோ சைனீஸ் ஐட்டம்லாம் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? கிரில்டு சிக்கன் இருக்குது, பெப்பர் கிரில் சிக்கன் இருக்குது. அது போக சைனீஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரேவி தான் போட்டு அடிக்கிறோம். பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, பெப்பர் சிக்கன், கார்லிக் சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பெப்பர் சில்லி இருக்குது, சில்லி சிக்கன், சில்லி போன்லெஸ், லாலிபாப், லெக் பீஸு, எல்லா ஐட்டமே இருக்குது நம்ம கிட்ட. சைனீஸ் வெரைட்டி எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. நூடுல்ஸு, சேஸ்வான் சிக்கன் ரைஸு, சேஸ்வான் சிக்கன் நூடுல்ஸு எல்லாமே இருக்குது. சார் இந்த ஷாப் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்க? இது லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஜோதிபுரம், பெருநாய்க்கம்பாளையமுக்கும் வீரபாண்டி பிரிவுக்கும் நடுவில் ஜோதிபுரம், ஆப்போசிட் டு பைனியர் காலேஜ், அங்கே லொக்கேஷன் இருக்கீங்க. சார் இப்போ இந்த இவ்வளோ மெனு போட்டிருக்கீங்க, இதில் மார்னிங் என்ன டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார்? நாங்கள் வந்து 11 AM to 11 PM. மார்னிங் என்னென்ன டிஷ் கொடுக்குறீங்க? மார்னிங் இல்லை, லஞ்சும் டின்னர் மட்டும். லஞ்ச் டின்னர் மட்டும்தான், 2 இதுதான். 11 o'clock என்ன ப்ரொவைட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நைட் அப் டு 11 வரைக்கும் அப்படியே இருக்கும். பிரியாணியிலிருந்து பிரியாணி, பரோட்டா, ரைஸ், நூடுல்ஸ், சப்பாத்தி, இந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். நைட் வரைக்கும் பிரியாணி கிடைக்கும் நம்ம கடையில். சார் இப்போ நம்மளுடைய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வேலன் பிரியாணி அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது பிரியாணிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா சார்? கண்டிப்பாக நம்மளோட மெயின் வந்து பிரியாணி, டெலிக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி தான் போட்டிருக்கோம். அதுதான் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷுனா. சார் இந்த ஷாப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நீங்கள் ஆர்டர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணி தரீங்களா சார்? கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுல ஆர்டர் என்ன இருக்கோ அது பண்ணி கொடுக்கலாம். இங்கே லோக்கல் ஆர்டர் சின்ன ஆர்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யாராவது கேட்டாலும் பெருசாக பண்ணி தருவோம். எப்படி சார் பீப்புள் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குங்க சார்? இங்கே வந்து கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசனபிள் ரேட்டு, குவாலிட்டி வைஸ் குட்னு கொடுத்துருக்காங்க எல்லாரும். சார் இப்போ பிரியாணி வந்து என்ன காஸ்ட்டு கொடுக்குறீங்க சார்? பிரியாணி வந்து எங்கள்கிட்ட 80 ருபீஸ். ஜஸ்ட் 80 ருபீஸ். லெக் பீஸோட கொடுக்குறீங்களா சார்? லெக் பீஸ் தான். ஓகே சார். ஒரு ஷாப்பில் வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு ஒரு லெக் பீஸோட கொடுக்குறீங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோர்லாம் போய் சாப்பிடும்போது ஒரு சாதாரணமாக ஒரு லெக் பீஸோட சாப்பிடும்போது 120, 130, 150 ரேஞ்சு கூட வருது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து போர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். அந்த மினிமம் பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம். மட்டன் பிரியாணி கொடுக்குறீங்களா சார்? ஒன்லி சிக்கன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சார் சிக்கன் வெரைட்டியில் வேறு என்னென்ன கொடுக்குறீங்க சார்? சிக்கன் ஐட்டம்ஸ் வந்து உப்பு சிக்கன் இருக்குது நம்மக்கிட்ட. அது வந்து ரொம்ப ஃபேமஸான சிக்கன், திண்டுக்கல் ஸ்டைலில். அது வந்து ரொம்ப போகும் நம்மக்கிட்ட. அதான் வந்து நம்மக்கிட்ட. மற்றபடி எல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி எல்லா ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது சிக்கனில். சார் நான் இந்த ஈவினிங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்குது நம்ம ஷாப்பு. எப்படி சார் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துட்டே தான் இருக்காங்களா? கண்டிப்பாக இங்கே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எனக்கு அதிகம். ரிப்பீட்டட் கஸ்டமர் ரொம்ப எல்லா பக்கமே எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டேஸ்ட்டும் காஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது, சீப்பாக இருக்கங்காட்டி நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக வருவாங்க. சார் இப்போ நான் டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா, ஸோ பனானா பரோட்டா, ஸோ அதோட பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கிரேவி, அதோட பார்த்தீங்கன்னா உப்பு கறி, இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு குருமா வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சார். கிரேவி எங்கள் கடையில் ரொம்ப ஃபேமஸ். ஸ்பெஷல் கிரேவின்னு கேட்டு வாங்குற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர் இந்த டேஸ்ட்டுக்காகவே திரும்பி வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கஸ்டமர் தான் எல்லாருமே ரிப்பீட்டட் கஸ்டமர். சார் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா வியூஸ் யாராவது தொடர்பு கொள்கிற கேஸியாக இருக்கும். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். காண்டாக்ட் நம்பர் 9894591892. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் 11 to 11 கடை இருக்கும். ஏதாவது ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நான்வெஜ் வெஜ் எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் காட்ட முடியுங்களா? இந்த ஃபேமிலி ரூம் இருக்குது, ஒரு 3 டேபிள் போட்டுருக்கோம். ஒரு 3 டேபிள் போட்டிருக்கோம் அடிஷ்னலாக. முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது அங்கே தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கேட்டு முதல்ல பார்சல் நிறையா போயிட்டு ஃபேமிலி க்ரௌட் அதிகமாக இருக்குது, ஃபேமிலி வந்து உட்கார முடியல, இங்கே போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை ஒரு 3 டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதாவது ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தைங்க கூட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்போ குழந்தைங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வரைக்கும் கொஞ்சம். ஸோ வியூவர்ஸ் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு டீ
பீக் ஹவர்ஸ். Peak hours. 7 ஆகும்போது 7:30 to 9:30 வரைக்கும் பீக் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி லேடிஸ் கஸ்டமர்ஸும் நிறைய இருக்காங்க நம்ம டைம். கண்டிப்பாக. ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இல்லைங்களா சார்? ஓகே சீப்பாக டேஸ்ட்டோ நல்லா இருக்கங்காட்டி வராங்க. ஓகே சார், நம்ம சேனலை பார்த்துட்டு வரக்கூடிய வியூவர்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறீங்க? விஜயவரன் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா, இந்த சேனல் மூலிமா எங்கள் கடையும் பிரபலமாகவும் இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் வியூ பண்ணுங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து அதை நேரடியாக வந்து சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஷாப் வந்து விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். தேங்க்யூ சார். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ நம்ம பார்த்தேங்க. அல்டிமேட்டான ஒரு ஷாப் ரிவ்யூ தான் நம்ம பார்த்தேங்க. ஸோ இந்த ஷாப்புடைய நம்பரும் காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். நிச்சயமாக நான் வீடியோவாக சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.